வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பழமையான ஆனா மிக மிக முக்கியமான ஒரு சூப்பர் ஃபுட்டை பத்தி தான் இந்த விளக்க பதிவுல பார்க்க போறோம். அது என்ன தெரியுமா? நம்ம பாரம்பரிய உணவான மூங்கில் அரிசி. இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற வியக்கத்தக்க மருத்துவ குணங்களையும் அறிவியல் பூர்வமான நன்மைகளையும் பத்தி தான் ஆதாரங்களோட நாம இன்னைக்கு அலச போறோம். வாங்க நேரா விஷயத்துக்கு போயிடலாம். தினமும் ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைக்கும் மாத்திரையை தேடி ஓடி உங்களுக்கே ஒரு கட்டத்துல சலித்து போயிருக்கலாம் இல்லையா? இன்னைக்கு நம்மள பல பேருக்கு இதுதான் நிலைமை. ஆனா நம்ம அன்றாட உணவுல ஒரு சின்ன மாற்றம் செஞ்சா அதுவே பல நோய்களுக்கு ஒட்டுமொத்தமா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்னா கண்டிப்பா ட்ரை பண்ணலாம்ல. அந்த ஒரு மேஜிக் தான் இந்த மூங்கில் அரிசி. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதலாவது வாழ்க்கை முறை நோய்களை எப்படி வெல்வது, ரெண்டாவது உடல் வலிமையை மீட்டெடுப்பது, அப்புறம் உள்ளுறுப்புகளையும் மனதையும் எப்படி சமநிலையில வைக்கிறதுன்னு ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். முதல்ல இந்த நவீன கால வாழ்க்கை முறை நோய்களை, குறிப்பா சர்க்கரை நோய் மற்றும் உடல் எடைய மூங்கில் அரிசி எப்படி சமாளிக்குதுன்னு பார்க்கலாம். ஆதாரங்களோட அடிப்படையில பார்த்தோம்னா, மூங்கில் அரிசி குறிவைக்கிறது முக்கியமான 3 விஷயங்களை தான்: இரத்த சர்க்கரை, அதிகப்படியான உடல் எடை, அப்புறம் உயர் இரத்த அழுத்தம். இந்த 3 பெரும் பிரச்சனைகளையும் ஒரே ஒரு உணவு எப்படிங்க டீல் பண்ணுது, வாங்க பார்ப்போம். இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் குறைந்த கிளைசமிக் குறியீடு, அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ். இது என்ன பண்ணுனா, ரத்தத்துல சர்க்கரையோட அளவை ரொம்ப மெதுவா தான் கலக்க செய்யும். திடீர்னு சர்க்கரை அளவு எகிரிடுமோ அப்படிங்கிற பயமே வேண்டாம். சர்க்கரை நோயாளிகளுக்கு அவங்க உடல்நிலையை கட்டுப்பாட்டுல வைக்க இது உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த உணவுங்க. அது மட்டும் இல்ல, உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். கொழுப்பு அதிகமா இருக்கிற துரித உணவுகளுக்கு பதிலா இதை எடுத்துக்கலாம். ஏன்னா இதுல கொழுப்பு சத்து ரொம்ப கம்மி, ஆனா நார்ச்சத்து அதாவது ஃபைபர் ரொம்ப அதிகம். இந்த சூப்பரான காம்பினேஷன் உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை அப்படியே கரைச்சு இயற்கையான முறையில எடையை குறைக்க உதவுது. அடிக்கடி பசிக்குதுன்னு சொல்றவங்களுக்கு இது ரொம்ப நேரத்துக்கு பசியை கட்டுப்படுத்தி வைக்கும். அடுத்து இதுல இருக்கிற பொட்டாசியம் மற்றும் பல முக்கியமான தாதுக்கள் நம்ம இதயத்துக்கு ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி பாதுகாப்பு கொடுக்குது. இந்த தாதுக்கள் ரத்த அழுத்தத்தை ரொம்ப கண்டிப்பா கட்டுப்பாட்டுல வைக்குது. ரத்த அழுத்தம் சீரா இருந்தாலே போதும், நம்ம இதயத்தோட ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் பன்மடங்கு சூப்பரா மாறிடும். சரியா? சரி, அடுத்த முக்கியமான பகுதிக்கு வருவோம். உடல் வலிமையை மீட்டெடுப்பது. நம்ம எலும்புகளை எப்படி வலுவாக்கி நமக்கு எப்படி எனர்ஜி கொடுக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். நாம தினமும் சந்திக்கிற உடல் ரீதியான சவால்களை மூங்கில் அரிசி எப்படி தீர்க்குதுன்னு இப்ப பார்க்க போறோம். இது ரொம்ப நாளா இருக்கிற மூட்டு வலிகளுக்கு ஒரு அருமருந்தா செயல்படுறது மட்டும் இல்லாம தீராத உடல் சோர்வையும் சுத்தமா நீக்கிடுது. இன்னைக்கு முடக்குவாதம், மூட்டு வலி, இடுப்பு வலின்னு கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இது ரொம்பவே உதவ போகுது. எப்படி தெரியுமா? இதுல அளவுக்கு அதிகமான கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் இருக்கு. இது நம்ம எலும்புகளை இரும்பு மாதிரி வலுவாக்குது. இதனால எலும்பு தேய்மானம் தடுக்கப்பட்டு மூட்டு மற்றும் இடுப்பு வலிகள் பெருமளவு குறைஞ்சிடுது. எப்ப பார்த்தாலும் உடம்பு சோர்வாவே இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? அப்போ இது உங்களுக்கானதுதான். மூங்கில் அரிசியில புரதச்சத்தும் கார்போஹைட்ரேட்டும் ரொம்ப அதிகமா இருக்கு. இது நம்ம உடம்புக்கு தேவையான இன்ஸ்டன்ட் எனர்ஜியை கொடுத்து ரொம்ப நாளா இருக்கிற உடல் சோர்வை அப்படியே விரட்டி அடிக்குது. நாள் பூரா உங்களை ரொம்பவே ஆக்டிவா வச்சுக்க இது கண்டிப்பா உதவும். இப்போ 3வது பகுதி, உள் உறுப்புகள் மற்றும் மன அமைதி. செரிமான மண்டலமும் நரம்பு மண்டலமும் எப்படி பாதுகாக்கப்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாமாங்க? ஆதாரங்கள் மூலமா நமக்கு ரொம்ப தெளிவா புரியுற ஒரு விஷயம் என்னன்னா, மூங்கில் அரிசி 2 முக்கியமான வேலைகளை செய்யுது. ஒன்னு நம்ம குடல் இயக்கத்தை சீராக்குது, இன்னொன்னு ரொம்பவே சென்சிட்டிவான நம்ம நரம்புகளுக்கு தேவையான முழு ஊட்டச்சத்தையும் கொடுக்குது. மூங்கில் அரிசியில இருக்கிற அதிகப்படியான நார்ச்சத்து எப்படி படிப்படியா வேலை செய்யுதுன்னு பார்த்தா, முதல்ல இது குடல் இயக்கத்தை சீராக்குது. இதனால பல பேருக்கு இருக்கிற மலச்சிக்கல் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்குது. இதனால ஒட்டுமொத்த செரிமான மண்டலமும் பெர்ஃபெக்ட்டா இயங்க ஆரம்பிக்குது. குடல் ஆரோக்கியமா இருந்தாலே பாதி நோய்கள் நம்ம கிட்ட வராது. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ஒரு சாதாரண தானியத்துல இப்படி ஒரு சத்து இருக்குமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் வைட்டமின் B6. மூங்கில் அரிசியில இந்த வைட்டமின் B6 நிறைஞ்சிருக்கு. இது நேரடியாகவே நம்ம நரம்புகளுக்கு ஊட்டம் அளிக்குது. இதனால மன அழுத்தம் ரொம்பவே குறையுது. நரம்பு தளர்ச்சி மாதிரியான பிரச்சனைகளும் குணமாகுது. உடம்புக்கு மட்டும் இல்லைங்க, மனசுக்கும் இது ஒரு அருமையான உணவு. சரி, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த விஷயங்களை ஒரு சின்ன சுருக்கமா முழுமையான ஊட்டச்சத்து விவரங்களோட பார்த்துடலாம். ஒரே வரியில சொல்லணும்னா, மூங்கில் அரிசியில இருக்கிற ஒவ்வொரு ஊட்டச்சத்தும் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஹெல்த் பேக்கேஜை கொடுக்குது. இதோட லோ கிளைசிமிக் குறியீடு சர்க்கரையை கட்டுப்படுத்துது. கால்சியமும் பாஸ்பரஸும் எலும்புகளை இரும்பு மாதிரி மாத்துது. புரதச்சத்து உடனடி எனர்ஜியை தருது. நார்ச்சத்தும் குறைமான கொழுப்பும் உடல் எடையை குறைக்குது. பொட்டாசியம் இதயத்தை பாதுகாக்குது. அப்புறம் வைட்டமின் B6 மன அழுத்தத்தை குறைக்குது. இதை விட ஒரு பெர்ஃபெக்ட் உணவு வேணுமா என்ன? உடலையே முழுமையா மாத்தக்கூடிய இந்த பவரை பார்க்கும்போது நம்ம மனசுல ஒரு கேள்வி கண்டிப்பா எழும்.
ஒரே ஒரு தானியத்துக்குள்ள இவ்வளவு அற்புதமான மருத்துவ குணங்கள் இருக்கும்போது நாம தினமும் சாப்பிடுற உணவை மாத்துறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். நம்ம ஆரோக்கியத்துக்காக கண்டிப்பா இது மாதிரியான இயற்கையான உணவுகளை நம்ம தட்டுல கொண்டு வர நாம யோசிக்கணும் இல்லையா? இது போல இன்னும் பல ஆச்சரியமான பயனுள்ள தகவல்கள் உங்களுக்காக அடுத்தடுத்து காத்திருக்கு. அதனால இந்த முக்கியமான விளக்கப்பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் பயன்படும் வகையில ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனையும் தட்டிடுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.